Welcome back to V2K Quickies. Nikon Z7 வீடியோல ரோலிங் ஷட்டர் பத்தி கொஞ்சம் பேசியிருந்தோம். அந்த ரோலிங் ஷட்டர்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த ரோலிங் ஷட்டர் என்னங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இதுதான் உங்க சென்சர்னு வச்சுப்போம். உங்க கேமராவில் இருக்கிற சென்சர். இது ஃபுல்லா பிக்சல்ஸ் இருக்கா? இப்போ உங்க ப்ராசஸர், கேமராக்குள்ள இருக்கிற ப்ராசஸர் வந்து இந்த சென்சர்ல இருந்து இன்ஃபர்மேஷன் அப்படியே வாங்கிக்கிட்டே இருக்கணும், படிக்கணும். அதுக்குள்ள இருக்கிற தகவலை ஒன்னொன்னா படிச்சுக்கிட்டே வரணும். ஒவ்வொரு பிக்சல்ல இருக்கிற தகவலையும் படிக்கணும் அது உங்க ப்ராசஸர். ஸோ அதை எப்படி படிக்கும் அப்படின்னாக்கா, இங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒன்னொன்னா படிச்சுக்கிட்டே வரும், வேகமா படிக்கும். இப்போ நீங்க வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா, ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம் எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். 24 FPS நீங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, உங்க ப்ராசஸர் ஒரு செகண்டுக்கு 24 தடவை வேகமா படிச்சு முடிக்கணும். அதை 24 தடவை படிச்சு முடிக்கணும். இப்போ வேகமா பேன் பண்றீங்கன்னு வச்சுப்போம். இப்படி சும்மா அப்படி பேன் பண்றீங்க உங்க கேமரா வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தா, நகர்றீங்க, நீங்க நகர்ந்துகிட்டு இருக்கீங்க இப்போ. ஆனா சென்சர் வேகமா படிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு தடவை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள நீங்க கொஞ்சம் நகர்ந்துருவீங்க இல்லையா? அப்ப அடுத்த தடவை வரும்போது கொஞ்சம் நகர்ந்துருக்கும் அந்த இடம். ஸோ அந்த இடத்துல இருந்து படிக்க ஆரம்பிக்கும். அடுத்த தடவை படிக்க வரும்போது இனிமே கொஞ்சம் நகர்ந்துருக்கும், அந்த இடத்துல இருந்து படிக்க ஆரம்பிக்கும். உங்க ப்ராசஸர் எவ்வளவு வேகமா படிச்சாலுமே நகர அது படிக்கிறதுனால அப்படியே இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ 24 ஃப்ரேம் பெர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம், 24 தடவை இது படிக்கிறதுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தா, 30க்கு அந்த நெளிவு வந்து இன்னும் ஜாஸ்தியா இருக்கும், 60க்கு இன்னுமே ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரோலிங் ஷட்டர்னு சொல்லுவாங்க. நம்ம சராசரியா வாங்குற அத்தனை கேமராலையுமே இந்த பிரச்சனை நல்லாவே இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து அவ்வளோ ஹெவி ப்ராசஸர் கிடையாது. இதெல்லாம் வந்து ப்ராப்பர் வீடியோ கேமரா கிடையாது. ரொம்ப பெரிய கேமராஸுக்கு போவோம் நம்ம, இந்த ரெட் டிராகன் அந்த மாதிரி பெரிய பெரிய கேமராஸுக்கு போகிறோம். ரெட் டிராகன், அப்புறம் இந்த FS7 II இந்த மாதிரி கேமராஸ்லாம் போறீங்க அப்படின்னாக்கா, அதில் இருக்கிற சென்சர் ரீட் அவுட் ரொம்ப வேகமாக இருக்கும். நம்ம சாதாரண கேமராஸை விட அந்த கேமராஸில் வந்து சென்சர் ரீட் அவுட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால ரோலிங் ஷட்டர் ரொம்பவே கம்மியாக இருக்கும், இல்லாம இருக்காது. மேத்தமேட்டிக்கலி கண்டிப்பா இருக்கும் ரோலிங் ஷட்டர். மெகா பிக்சல்ஸ் அதிகமா இருக்கிற கேமராஸ்ல இது அதிகமா இருக்கும். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இப்போ இந்த Z7 எடுத்துப்போம், 45 மெகா பிக்சல் இருக்கு. ஸோ இந்த ஏரியால 45 மில்லியன் பிக்சல்ஸ் இருக்கு, 4.5 கோடி பிக்சல்ஸ் இருக்கு. ஸோ 4.5 கோடி பிக்சல்ஸை ஒரு செகண்டுக்கு 24 வாட்டி படிக்கணும் அப்படின்னா எவ்வளவு வேகமா அந்த ப்ராசஸர் வேலை செய்யணும்னு யோசிச்சுக்கோங்க. அவ்வளவு வேகமா வேலை செய்யாது. அப்படி ஒரு ப்ராசஸர் உங்களுக்கு வேணும்னாக்கா பணத்தை நீங்க கொட்டி கொடுக்கணும், அப்பதான் அவ்வளவு வேகமான ப்ராசஸர் நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் ப்ராப்பர் வீடியோ கேமராஸ்ல தான் இருக்கும். ஸோ இந்த 12 மெகா பிக்சல் கேமரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, ரோலிங் ஷட்டர் Z7 மாதிரி கேமராஸை விட இதுல கம்மியா இருக்கும், ஆனா கம்மியா இருக்கும். ஏன்னா ஒரு செகண்டுக்கு 1.5 கோடி பிக்சல் தான் படிக்கணும். அது முக்கியமா மிரர்லெஸ் ஆகட்டும், DSLR ஆகட்டும், வீடியோன்னு வந்துருச்சு அப்படின்னாக்கா ரோலிங் ஷட்டர் தவிர்க்கவே முடியாது. இது நிச்சயமா இருக்கும். எந்த அளவு கம்மியா இருக்கு, இது சில கேமராஸ்ல வந்து சாஃப்ட்வேரை வச்சு கொஞ்சம் சரி பண்றாங்க, ஆனா ரோலிங் ஷட்டர் தவிர்க்க முடியாது. இது கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ரோலிங் ஷட்டர். உங்களை நான் அடுத்த V2K குவிக்கில் மீட் பண்றது வரைக்கும் பை.